அன்பர்களே, ஞான வழி என்னும் கருத்தமர்வில் மீண்டும் உங்களை சந்திப்பதிலே எனக்கு மிக்க மகிழ்ச்சி. இந்த வாரம் கிறிஸ்துவினுடைய பிறப்பின் பெருவிழா கொண்டாட்டத்திலே கிறிஸ்தவர்களும் ஏனைய சமயத்தை சார்ந்தவர்களும் இந்த விழாவினுடைய சிறப்பிலே கலந்து கொண்டிருக்கின்றார்கள். கிறிஸ்துவினுடைய பிறப்பு விழாவில் கொண்டாட்டத்திலே ஒரு அங்கமாக ஒளி விழா என்று பங்கு தளங்களிலே கிறிஸ்தவர்கள் கொண்டாடுவார்கள். இந்த ஒளி விழாவின் பொழுது பல பாடல்கள், கரோல் கீதங்கள், நாடகங்கள் கிறிஸ்துவினுடைய பிறப்பை ஒட்டியதாகவும் இன்னும் நடனங்கள் போன்ற கலை வடிவங்களினாலே பங்கு மக்கள் ஒன்று திரண்டு கிறிஸ்துவினுடைய பிறப்பை கொண்டாடுவார்கள். இந்த ஒளி விழா என்பதை பாடசாலைகளிலே பொதுவாக அவர்கள் விடுமுறைக்கு முன்னதாக ஒளி விழா என்ற நிகழ்ச்சியிலே அந்த பாடசாலையிலே இருக்கின்ற கிறிஸ்தவர்களாக இருக்கலாம், ஏனைய மதத்தை சார்ந்தவர்களும் அதிலே பங்கேற்று அந்த விழாவை ஒரு மகிழ்ச்சியான விழாவாகவும் கலை நிகழ்ச்சிகள், பேச்சுக்கள், இன்னும் இதை ஒட்டியதாக ஆண்டு இறுதி நிகழ்வாகவும் அதை ஏற்படுத்தி கொண்டாடுவார்கள். மேலும் பல்வேறு வேலைத்தளங்களிலே, நிறுவனங்களிலே, அமைப்புகளிலே, அரசு சார்பற்ற பலவிதமான நிறுவனங்களிலே, அது வைத்தியசாலையாக இருக்கலாம், அல்லது அவர்களுடைய வங்கி தொழிலகமாக இருக்கலாம், அல்லது வியாபார நிலைகளாக இருக்கலாம், தொழிற்சாலைகளாக இருக்கலாம், அல்லது சமூகங்களிடையே இருக்கின்ற பல்வேறு அமைப்புகள் இந்த ஒளி விழா என்று கொண்டாடுவார்கள். ஏன் இந்த கிறிஸ்துவினுடைய பிறப்பை ஒட்டியதால் ஒளி விழா என்று அழைக்கின்றதற்கு சில வேளைகளிலே அவர்களுக்கு இந்த விழாவினுடைய அர்த்தம், ஒளி என்று சொல்லுகின்ற, ஒளி விழா என்று சொல்லுகின்றதனுடைய பொருள் அறியாமல் இருக்கலாம். கிட்டத்தட்ட இந்த உலகத்திலே 4000க்கு மேற்பட்ட மதங்கள், சமயங்கள் நடைமுறையிலே இருக்கின்றது. 4000க்கு மேற்பட்ட சமயங்கள், பெரும் சமயங்கள் என்று சொல்லுகின்ற பொழுது அவை ஒரு 4-5 சமயங்களாய் குறிக்கலாம். இந்த சமயங்கள் எல்லாவற்றிலும் ஒளி என்பது ஒரு மிகவும் முக்கியமான சின்னமாக, அடையாளமாக கருதப்படுகின்றது. யூத சமயத்தை நோக்குகின்ற பொழுது இந்த யூத சமயத்திற்கு இறைவன் ஒளியாக இருக்கின்றார். படைப்பு பற்றி தொடக்க நூலிலே சொல்லுகின்ற பொழுது இறைவன் ஒளியை படைத்தார் என்று சொல்ல, இருளை படைக்கவில்லை, ஒளியை படைத்தார். இந்த ஒளியினுடைய அடையாளங்களாக சூரியனும் சந்திரனும் ஏனைய கோள்கள் என்று சொல்லி இவைகளெல்லாம் இந்த பூமியிலே அவை ஒளி கொடுக்கின்ற கருவிகளாக பயன்படுத்தி இறைவன் ஒளியை உண்டாக்கினார் என்று சொல்லுகின்றார். பின்பு கிறிஸ்தவ சமயத்திலே கிறிஸ்து நானே உலகின் ஒளி என்று தன்னை இறைவனுடைய இயல்புக்கு சாற்றி சொல்லுகின்றார். அவர் ஒரு தெய்வீக பிறப்பு என்பதை வெளிப்படுத்துவதற்காக இந்த உலகின் ஒளி நானே என்று சொல்லுகின்றார். யோவான் நற்செய்தியிலே நானே என்று சொல்லி இயேசு 7 விதமான அடையாளங்களை, உருவகங்களை தமக்கு சாற்றி தம்முடைய தெய்வீகத்தை வெளிப்படுத்துகின்றார். வெளிப்பாடு, ரெவலேஷன் என்று சொல்வார்கள். கிறிஸ்து தன்னை வெளிப்படுத்துகின்றார், அவருடைய தெய்வீகத்தை. அதனால் ஒளி என்பது இறைவனுடைய இயல்புகளினுடைய ஒன்று. அவர் உயிராயிருக்கின்றார், வாழ்வாக இருக்கின்றார், அவர் வாழ்வின் ஊற்றாக இருக்கின்றார், அவர்
மக்களை வழிநடத்துகின்ற ஒரு ஆயனைப் போல இருக்கின்றார். இப்படி நானே என்ற கூற்றுக்களிலே நானே உத்தானம் உயிர்ப்பு என்று சொல்லுகின்றார். இப்படி இந்த நானே என்ற இந்த கூற்றிலே நானே உலகின் ஒளி, நானே உலகின் ஒளி என்று இயேசு தன்னை வெளிப்படுத்துகின்ற பொழுது இருளை அகற்றுகின்றவராக அவர் தன்னை படைக்கின்றார். பல மறைகளுக்கு ஒளி என்பது இறைவனுக்கு உரிய ஒரு இயல்பாக கருதப்படுகின்றது. தீபாவளி என்று சொல்லி இருளில் இருக்கின்ற மக்கள், அதாவது இருள் என்பது தீமை, பாவம், அழிவு, விரக்தி, இப்படி கலக்கம், குழப்பமான நிலை, அழிவு போன்ற, சாவு போன்ற விடயங்களையெல்லாம் இருளுக்கு சாட்சி சொல்லுகின்றார். இந்த இருமைவாதம் என்று சொல்லப்படுகின்ற ஒளி மற்றும் இருள், இந்த இரண்டுக்கும் இடையிலே எப்பொழுதுமே ஒரு யுத்தம் இடம்பெற்று கொண்டிருக்கின்றது. இறைவன் இந்த இருளை அகற்ற விரும்புகின்றார். அதிலே அவர் செயல்பட்டு வெற்றி கண்டு கொண்டிருக்கின்றார். ஆனால் தீமையினுடைய அடையாளமாக இருக்கின்ற இந்த இருள் மீண்டும் மீண்டும் இந்த உலகத்தை கவ்விக்கொள்ளுகின்றது. ஒரு நாள் என்று நாங்கள் எடுத்து பார்க்கின்ற பொழுது இரவும் பகலும் என்று சொல்லுகின்றோம். சூரியன் தன்னுடைய ஒளி கொடுப்பதற்கு மறுப்பதில்லை. ஆனால் இந்த பூமி சுற்றுவதனாலே அது சூரியனுடைய ஒளியை காண முடியாமல் இருளாக செல்லுகின்றது. இருள் என்பது மக்களுடைய மனங்களிலே, மனித மனங்களிலே எப்பொழுதும் ஒரு அச்சத்தை உருவாக்குகின்றது. இருள் எப்பொழுதும், இருளை நாங்கள் விரும்புவதில்லை. நம்முடைய வாழ்வை நாங்கள் பார்க்கின்ற பொழுதும் நாங்கள் இருளான வாழ்வாக மாறிவிட்டது என்று சொன்னால் எங்களை நாங்கள் அழிவு பாதையிலே தீமைக்கு நாங்கள் இறை போடுகின்றவர்களாக மாறுகின்றோம். சிலர் தங்களுடைய குற்றங்களினாலே, பாவங்களினாலே, துன்பங்களினாலே, இழப்புகளினாலே அவருடைய வாழ்வு இருண்டு போகின்றது. இறைவன் என்ன செய்கின்றார்? இந்த இருளை அகற்றி அக ஒளி ஏற்றுகின்றது என்று சொல்லப்படுகின்றது. இந்து சமயத்திலே, எல்லா சமயங்களிலும் இந்த இருளுக்கு எதிரான போராட்டத்திலே இறைவன் செயலாற்றுகின்றார். பண்டைய கிரேக்க கலையில் ஒளி என்கின்ற குறியீடு, கிரேக்க நாகரிகம் எப்பொழுதும் ஒளியை வழிபடுகின்றது. ஒளியை, சூரியனை வழிபடுகின்றதும், இந்த மன்னர்கள், அரசர்கள் என்று சொல்லப்படுகின்ற அதிகாரத்திலே இருப்பவர்கள் அவர்களை தெய்வங்களாக்கி, தெய்வங்கள் பல ஒளியினுடைய வெளிப்பாடாக இந்த தெய்வங்களை வழிபடுவது என்பது ஒளியை வழிபடுவதும், ஒளியை வழிபடுவது என்பது தெய்வங்களை வழிபடுவதும். சில சமயங்கள் ஒளி என்று சொல்லுகின்ற பொழுது இறைவனுக்கு சாட்சி சொல்லாவிட்டாலும் அந்த தெய்வங்களுடைய அதற்கு கொடுக்கின்ற மதிப்பாக ஒளியை ஏற்றுவதும், மெழுகுவர்த்திகளை பயன்படுத்துவதும். இவ்வாறு ஒளி என்பது கடவுளுடைய இயல்பையும் கடவுளுக்கு சார்பான அந்த விடயங்களையும் வெளிப்படுத்துகின்ற குறியீடுகளாக பயன்படுத்தப்படுகின்றது. இந்த கிறிஸ்துவினுடைய தோற்றம், அவருடைய பிறப்பு, அதை எசையா இறைவாக்கினர் கார் இருளில் இருந்த மக்கள் பேர் ஒளியை கண்டார்கள் என்று விவரிக்கின்றார். இருளையும் கார் இருளாகவும் ஒளியையும் பேரொளியாகவும் வர்ணிக்கின்றது என்பது இந்த உலகத்திற்கு இருளில் இருந்த ஒளிக்கு, அதாவது பல்வேறு அடிமைத்தனங்களினாலே, பல்வேறு குற்ற உணர்வுகளினாலே, பல்வேறு சோக நிகழ்வுகளினாலே, பல்வேறு இழப்புகளினாலே அடிமைப்படுத்தப்படுகின்ற ஒரு கீழ்த்தரமான வாழ்விலே இருந்து அவருடைய வாழ்விலே அவர்கள் கீழ்த்தரமாக செல்லுகின்ற பொழுது அவற்றிலே இருந்து மீண்டும் அவர்களை எழுப்பி விடுகின்ற, விடுவிக்கின்ற, அவர்களுடைய வாழ்விலே ஒளியேற்றுகின்ற ஒரு நிகழ்வாக கிறிஸ்துவினுடைய பிறப்பு வர்ணிக்கப்பட்டது.
ஆகையினாலே இந்த ஒளி விழா என்று நாங்கள் கொண்டாடுகின்ற பொழுது இங்கு கிறிஸ்துவினுடைய பிறப்பை கொண்டாடுகின்ற ஒரு அடையாளமாக ஒளியின் விழா, ஒளி விழா என்று சொல்லுகின்றார்கள். இந்த ஒளி விழாவை கொண்டாடுவதனாலே எங்களுக்கு என்ன பயன்? சிலர் இந்த ஒளி விழாவை கொண்டாடுவதனாலே இந்துக்கள், இஸ்லாமியர்கள் பெரும்பான்மையாக இருக்கின்ற சூழலிலும் கூட அவர்கள் இந்த கிறிஸ்தவர்களை மதித்து அவர்கள் தங்களுடைய விழாவை கொண்டாடுவதற்கு ஒரு அரிய சந்தர்ப்பத்தை வழங்குகின்றதாக அமைகின்றது. மற்றும் இந்த ஒளி விழாக்களிலே பங்கேற்கின்ற கலை உலகத்தை சார்ந்தவர்கள், அதாவது ஆடல், பாடல், நாடகங்கள் போன்ற இவற்றிலே கலந்து கொள்ளுகின்றவர்களுக்கு ஒரு எழுச்சியூட்டுகின்ற, தங்களுடைய ஆற்றல்கள், திறமைகளை வெளிக்கொணர்ந்து அவர்கள் மகிழ்ந்து நிற்கின்ற, தங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்துகின்ற ஒரு சந்தர்ப்பமாக இருக்கின்றது. இன்னும் ஒரு சாராருக்கு அந்த நாளிலே அவர்கள் பகிர்ந்து கொள்ளுகின்ற பரிசுகள் அல்லது அவர்கள் உணவு பண்டங்களை அவர்கள் பகிர்ந்து கொள்ளுகின்ற பொழுது அந்த உணவில் ஒரு மகிழ்ச்சி, குதூகலம் எழுகின்றது. இந்த ஒளி விழா இதை கொண்டாடுகின்ற பொழுது கிறிஸ்து இந்த உலகத்திற்கு ஒளியாக தோன்றினார், அவர் என்னுடைய வாழ்விலே, அவர் என்னுடைய உள்ளத்திலே, அவர் மீண்டும் இருளாக இருக்கின்ற, ஒளி அணைக்கப்பட்டிருக்கின்ற என்னுடைய வாழ்விலே மீண்டும் ஒளியேற்றுவாரா என்ற அந்த ஏக்கத்தோடு இந்த ஒளி விழாக்கள் கொண்டாடப்பட வேண்டும். அதனால் இந்த ஒளியினுடைய உள்ளார்ந்த அர்த்தம், இருமை வாழ்விலே நாங்கள் எப்பொழுதும் இருளில் இருந்து ஒளிக்கு, சாவிலிருந்து வாழ்விற்கு, துன்பத்திலிருந்து மகிழ்வுக்கு, இவ்வாறு நாங்கள் இந்த தீமைகளை ஒழித்து அழித்து அவற்றை கைவிட்டு அவற்றினுடைய பிடியிலே இருந்து நாங்கள் விடுபட்டு நாங்கள் மீண்டும் எங்களுடைய வாழ்விலே, உள்ளத்திலே இருள் அகற்றி ஒளியேற்றுகின்ற பொழுது அதுதான் உண்மையான கிறிஸ்தவ கொண்டாட்டத்தின், கிறிஸ்துவனுடைய பிறப்பினுடைய கொண்டாட்டத்தின் ஒளி விழாவாகும். எங்களுடைய வாழ்வை இந்த ஆண்டின் இறுதி காலத்திலே, நாட்களிலே நாங்கள் ஆய்ந்து பார்க்கின்ற பொழுது எங்களுடைய மனித இயல்பினாலே, கோபங்களினாலே, பகைமை உணர்வுகளினாலே அல்லது சுயநலங்களினாலே நாங்கள் சிக்குண்டவர்களாக இருண்ட வாழ்வுக்கு நாங்கள் எங்களை அழைத்து சென்றிருக்கலாம். அதுக்குள்ளே நாங்கள் சிக்கப்பட்டிருக்கலாம். இந்த ஒளி விழாக்களை கொண்டாடுவதனாலே அல்லது இந்த கிறிஸ்தவ பண்டிகை, இந்த கிறிஸ்துவனுடைய பிறப்பின் விழா ஒரு வாரத்திற்கு மேலாக அது கொண்டாடப்படுகின்ற இந்த காலத்திலே எங்களுடைய உடைந்த உறவுகளை நாங்கள் சீர்படுத்த முடியுமா? இதை ஒரு சந்தர்ப்பமாக பயன்படுத்தி பல குடும்பங்கள், இது ஒரு குடும்ப விழா, அதனால் இந்த ஒளி விழா ஒரு குடும்ப விழாவும் கூட. எங்களுடைய குடும்பங்களுக்குள்ளே காலகட்டமாக கடந்த காலத்திலே நாங்கள் ஏற்படுத்தி கொண்ட காயங்களை அவற்றை ஆற்றுப்படுத்துவதற்கும் மீண்டும் இந்த ஒப்புரவு செய்வதற்கு, மீண்டும் அவர்களோடு நாங்கள் இந்த சகோதரத்துவத்தை, சகோதரங்கள், குடும்பங்கள், குடும்ப உறவுக்குள்ளே இருக்கின்ற சிக்கல்கள், இன்னும் பல சகோதர சகோதரிகள், அண்டை வீட்டார்கள், எங்களுடைய அயலவர்கள், எங்களுடைய இனத்தை சார்ந்தவர்கள், இவர்களை மீண்டும் எங்களுடைய இந்த சந்திப்புகளினூடாக அவர்களிடம் நாங்கள் முதலாவது அடியெடுத்து, கடவுள் தேடும் தெய்வமாக எங்கள் மத்தியிலே வந்தவர், அவர் எங்களுடைய வீட்டுக்குள் வருகின்றார் என்று அழகாக இறைவாக்கினர்கள் சொல்லுகின்றார். சக்கரியாவினுடைய பாடலிலே வீடு தேடி வந்திருக்கின்றார் எங்களுடைய இல்லத்திற்கு. அதனால் எங்களுடைய இல்லத்திற்கு இந்த ஒளியை, எங்களுடைய இல்லங்களிலே நாங்கள் அலங்கரிக்கின்ற இந்த ஒளி, காலத்திலே ஏராளமான நிறுவனங்கள் பல்வேறு விதமான சோடினைகள், அதாவது ஒளியை கொண்ட சோடினைகள் பல இடங்களிலே, பொது இடங்களிலே, மரங்களிலே, சுவர்களிலே, வீடுகளிலே, கட்டிடங்களிலே எல்லாம் ஒளியேற்றப்படுகின்ற இந்த ஒளி விழா, நார்வே போன்ற குளிர் நிறைந்த இடத்திலே எப்பொழுதும் இந்த மார்கழி மிகவும் கடும் இருளாக இருக்கும். ஏற்கனவே மாலை 2-3 மணிக்கு இருள் கவ்விக்கொள்ளும்.
ஆகவே அங்கு எப்பொழுதும் மெழுகுவர்த்திகளை ஏற்றி இந்த இல்லங்களை அவர்கள் அலங்கரிப்பது. நார்வே, ஸ்வீடன், டென்மார்க் போன்ற நாடுகளில் அதிகமாக குளிர் காலத்திலே, மாரி காலத்திலே கடும் இருள் அந்த சூழலை கவ்விக்கொள்வதனாலே மாலை 2-3 மணிக்கெல்லாம் இருண்டுவிடும். இப்படிப்பட்ட நாடுகளிலே அவருடைய இல்லங்களில் மெழுகுவர்த்திகளை, மின்விளக்குகளை ஏற்றி அழகுபடுத்துவார்கள். ஒன்று இருளை அகற்றுவதற்காகவும், அவர்கள் கிறிஸ்துவினுடைய இந்த பிறப்பு விழாவை ஒரு ஒளி விழாவாக கொண்டாடுகின்ற முகமாகவும் இருக்கின்றது. அல்ல, இந்த காலத்திலே நாம் எது எங்களுடைய தனிப்பட்ட வாழ்வையும் குடும்ப வாழ்வையும் இருள்மயமாக்கி இருக்கின்றது. இருண்ட வாழ்வு என்பது ஒரு விரக்தியான வாழ்வு, அழிவுக்குரிய வாழ்வு, தீமையினாலே நாங்கள் படிப்படியாக எங்களுடைய வாழ்வை அழித்து கொள்ளுகின்ற வாழ்வு. அதனால் எது என்னுடைய வாழ்விலே இருளை கொண்டு வருகின்றதோ அவற்றை நாங்கள் அதை கைவிட்டு அந்த வழிகளிலே இருந்து நாங்கள் திரும்பி ஒளியை நோக்கி பயணிக்கின்றவர்களாகவும், ஒளியாக எங்களுடைய ஒவ்வொருவருடைய உள்ளத்தையும் சந்திக்க வருகின்ற ஆண்டவர் இயேசுவினுடைய பிறப்பு விழா எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்விலும் ஒளியேற்றுகின்ற ஒரு விழாவாக அமைவது சால பொருத்தமானது. ஏனென்றால் நாங்கள் ஒளி விழா என்று கொண்டாடுவதனுடைய பொருளை உள்ளார்ந்த ரீதியாக நாங்கள் அறிந்து எங்களுடைய வாழ்விலே மனமாற்றங்கள் ஊடாக இருளை அகற்றி ஒளியை ஏற்றும் இறைவா என்று, ஒளியாம் இறையே வருவாய் என்று நாங்கள் இந்த ஒளியாக பிறந்து ஒளியாக இந்த உலகத்திற்கு ஒளிர்ந்து கொண்டிருக்கின்ற, பிரகாசித்து கொண்டிருக்கின்ற கிறிஸ்துவினுடைய போதனைகளும் வாழ்வும் அவருடைய வழிகாட்டுதலும் எங்களுடைய வாழ்விலே கலந்து நாங்கள் ஒளியினுடைய சாட்சிகளாக எங்களுடைய வாழ்வில் மலர்வதற்கு, பிரகாசிப்பதற்கு இறைவன் உங்கள் அனைவருக்கும் அருள் கூறுவாராக. மீண்டும் கிறிஸ்து பிறப்பினுடைய மகிழ்ச்சியின், அமைதியின் வாழ்த்துக்களை தெரிவித்து நிற்கின்றேன். நமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.